வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாரதியோட வாழ்க்கை வரலாறு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் அவங்க அப்பா இறந்ததோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாரதியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பாரதியாரோட பிள்ளை பருவமும் அவரோட கவித்துவமும் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்ட் 1 வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து அதையும் தெரிஞ்சுக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பாரதியோட வாழ்க்கை வரலாறை பற்றி உங்களுக்கு முழுமையான டீட்டெயில் தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிசிக்கோ இல்லை அதர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ இல்லை எந்த எக்ஸாமுக்கோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் பாரதியாரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு முழு விவரமும் பாரதியாரை பற்றிய முழு விவரமும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். இதை படித்தாலே போதும், நீங்கள் உங்களுக்கு பாரதியார் சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமே பாரதியோட வாழ்க்கை ரொம்ப வறுமையில் தான் இருந்தது. அவர் சாகிற வரைக்குமே அவர் வறுமையில் தான் வாடி தான் அவர் இறந்து போயிட்டார். அதுக்கு அப்பா இறந்ததுக்கப்புறமா பாரதி என்ன செய்ததுன்னு தெரியாமல் அப்புறம் அவங்க அத்தை வீடான குப்பம்மா வீட்டுக்கு காசிக்கு போயிட்டார். அங்கே போய் கல்வி படிப்பை தொடர்றாரு. ஜெய் நாராயணன் கல்லூரிலையும் மிஷன் கல்லூரிலையும் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவர் வச்சுருந்த குடிமையெல்லாம் எடுத்துகிட்டு கிராப் வெட்டிக்கிட்டாரு. ஆமாம், அங்கே இல்லை வட இந்தியர்களை பார்த்துட்டு வால் வெட்ட தலைப்பாகையும் மீசையும் வைத்துக்கொள்ளும் பழக்கமும் அப்போ தான் அவருக்கு ஏற்பட்டது. அது கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பாரதி எட்டயபுரமே வந்துட்டார். எட்டயபுரத்தில் தங்கியிருந்த பாரதிக்கு ஆங்கில கவிதைகள் மேலே ஒரு நாட்டமும் ஆர்வமும் அப்போ தான் ஆரம்பித்தது. அந்த ஆங்கில கவிதையோட நாட்டத்தில் தான் அவர் ஷானட் என ஆங்கில கவிதை வடிவில் ஒரு தனிமை இரக்கம் என்ற ஒரு பாடலை எழுதி விவேகபானு பத்திரிகைக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு. 1904 ஜூலையில் அந்த கவிதை பிரசுரமானது. இதுதான் பாரதி எழுதின கவிதை பிரசுரம். அப்புறம் எட்டயபுரம் அரண்மனையில் போய் 2 ஆண்டுகள் வேலை பார்க்குறாரு. மதுரைக்கு வேலை தேடி சென்று மதுரை சேதிபதி உயர்நிலைப் பள்ளியில் அரசன் சண்முகனார் என்ற தமிழறிஞர் பணியாற்றி வந்தார். அவர் 3 மாத விடுமுறையில் அவர் போயிட்டார். அதற்கு பதிலாக தான் பாரதியார் மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்தார். அவரோட வேலையும் நவம்பர் மாதம் 1904 முடிந்தது. அதற்கு பிறகு சென்னையிலிருந்து வெளியான தமிழ் தினசரியான சுதேசமித்திரனில் வேலைக்கு சேர்ந்தார். சுதேசமித்திரனில் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பத்திரிகையிலேருந்து வர்ற வருமானம் தான் அவர் சாகிற வரைக்கும் அவருக்கு வருமானமாகவே இருந்தது. சுதேசமித்திரனில் சேர்ந்து ஓராண்டுக்குள்ளாவே சக்கரவர்த்தினி என்ற பெண்கள் பத்திரிகையின் ஆசிரியராகவும் வேலை பார்த்தார் பாரதியார். 1905 கொல்கத்தாவில் விவேகானந்தரின் சிஷ்யையான நிவேதிதா அம்மையாரை பாரதியார் சந்திக்கிறார். இந்த சந்திப்பு தான் பாரதிக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. சுதேசமித்திரனில் வேலை பார்த்தப்போ பாரதியாரோடு அவரோட கருத்தை முழுமையாக வெளிப்படுத்த அங்கே அவருக்கு முடியலை. அவருக்கு அந்த அதிகாரம் அங்கே கிடைக்கல. இதனால் ரொம்ப வருத்தப்பட்ட பாரதி 1906 பாரதியாரை ஆசிரியராக கொண்டு இந்தியா என்ற பத்திரிகையை எம்பி திருமலாச்சாரி ஆரம்பிக்கிறாரு. இதில் தான் அவர் அரசியல் கட்டுரைகளை தவிர பாடல்கள், கதைகள் எல்லாத்தையும் எழுதினார். இந்தியா பத்திரிகையில் அவருக்கு இருந்த ஆதங்கம், அவருக்கு உள்ள எல்லாத்தையுமே சந்தோஷம், நிம்மதி, கவலை எல்லாத்தையுமே தெளிவாக எழுதினார். அப்போ தான் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வை ஏற்படுத்தி போராட்டத்திலையும் ஈடுபட வச்சார். 1907 சூரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்துக்கிட்டார். அப்போ தான் 2 ரயில் பெட்டி நிறைய சென்னையிலேருந்து சூரத்துக்கு ஆட்கள் போனாங்க. நாட்டில் தான் மிதவாத பிரிவினருக்கும் தீவிரவாத பிரிவினருக்கும் மோதல் ஏற்பட்டது. அங்கு சென்று திரும்பிய பாரதி தான் இந்த கூட்டத்தை பற்றி பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. பாரதியாரோட எழுத்து திறமையை பார்த்து திருப்பி 1907 முதல் பாலபாரதா அல்லது யங் இந்தியா என்ற பெயரில் ஒரு ஆங்கில இதழும் பாரதியாரோட ஆசிரியத்துவத்தில் வெளிவந்துக்கிட்டு இருந்தது. சென்னையின் புகழ்பெற்ற மருத்துவராக விளங்கிய MC நஞ்சுண்டராவ் தான் இந்த பத்திரிகையை நடத்திட்டு வந்தார்.
பாரதி தனது குருவாயிட்டிருந்த நிவேதிதாவும் இந்த இதழில் வந்து நிறையா எழுதிட்டு வந்தாங்க. நஞ்சுண்டராவ் தான் பாரதியார் வந்து கடைசியாக வசிச்சார் இல்லையா, திருவல்லிக்கேணி வீட்டை இவர் தான் கட்டினார். 1907ஆம் ஆண்டு தான் பாரதி பாடிய 3 பாடல்கள் சுவதேச கீதங்கள் என்ற தலைப்பில் சிறிய பிரசுரமாக வெளிவந்தது. அவரது படைப்புகள் வந்து தனி பிரசுரமாக வெளியானது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த டைமில் தான் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை வந்து இந்திய கப்பல் கம்பெனி ஒன்றை ஆரம்பிக்க விரும்பி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து பதிவு செய்கிறார். அந்த கம்பெனிக்கு நிதி திரட்டுவதில் பாரதியார் பெரும் உதவி செய்தார். பண்டையம் ஸ்ரீனிவாச்சாரியர் என்பவரை சிதம்பரம் பிள்ளைக்கு அறிமுகம் செய்து வச்சு அவருக்கு வந்து 70,000 வந்து முதலீடு வாங்கி கொடுத்தார். பாரதிக்கு பாலகங்காதர திலகர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட தாக்கம் வந்து நிறையா இருந்தது. அவரை பற்றி நிறையா எழுத அவர் மாதிரியே நிறையா பேசிக்கிட்டு இருந்ததுனால ஆங்கிலேயர்களுக்கு பாரதியும் பிடிக்கல. அதனால பாலகங்காதர திலகரை வந்து 1908ஆம் ஆண்டு கைது செஞ்சு 6 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்டாங்க. பாரதியும் கைது செய்யலான்றதுனால அவங்க நண்பர்கள்லாம் பாரதியை வந்து நீ பிரெஞ்சு ஆதிக்கத்தில் உள்ள புதுச்சேரிக்கு போயிடுன்னு சொல்லி கேட்டதுனால பாரதியாரும் புதுச்சேரியில் வந்து அடைக்கலமாக வந்துட்டார். அப்புறம் புதுச்சேரியிலேயே கொஞ்ச நாள் தங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் வந்து இந்தியாவோட பத்திரிகையோட அச்சகம் வந்து புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் புதுச்சேரியிலிருந்து வெளியாக ஆரம்பித்தது இந்தியா பத்திரிகை. இந்த காலகட்டத்தில் தேசபக்தர்களின் நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் இதழில் பெரிய அளவில் கவனம் பெற்றன. அதாவது தேசபக்தர்கள் யார் யார் எங்கெங்கே இருக்கா, என்னென்ன போராட்டம் பண்ணுறா, என்னென்ன பண்ணுறாங்கன்றதை தான் ப்ரெஸ்ஸில் வெளியிட்டு எல்லா மக்களுக்கும் பிரசுரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திருவல்லிக்கேணியில் வெளியாகி நின்று போயிருந்த விஜயா என்ற இதழ் வந்து 1909 புதுச்சேரியிலிருந்து மீண்டும் வெளியாக ஆரம்பித்தது. 1910 அரவிந்த கோஷின் கர்மயோகியின் இதழ் தமிழ் பதிப்பான கர்மயோகி வெளியாக ஆரம்பித்தது. பாரதியின் சொந்த பத்திரிகையான கர்மயோகி, ஆரிய தர்மம், பாரத நாட்டு கலைகள், இராஜாங்க விஷயங்கள் முதலியவை பற்றி விவரிக்கப்படும் பாரதியார் வந்து அறிவித்திருந்தார். அப்புறம் வந்து இவர் வந்து ஆசிரியராக இருந்தார் இல்லையா, இந்தியா விஜயா, அந்த 2 பத்திரிகைகளுக்கும் பிரிட்டிஷார் வந்து இந்திய பகுதியில் தடை விதிச்சிட்டாங்க. இந்த பகுதியில் வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டது அந்த 2 பத்திரிகைக்கும். இந்த 2 பத்திரிகைகளுமே நின்று போயிட்டது. 1910 பாரதி எழுத பத்திரிகைகளே இல்லாத சூழல் ஏற்பட்டது. திருப்பியும் வறுமையில் வாட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் தான் வாவேசு ஐயரும் பாபு அரவிந்த் கோஷ் ஐயரும் புதுச்சேரிக்கு வந்தனர். 1911 தான் மணியாச்சியில் வந்து ஆசிரியரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இல்லையா, அதனால வந்து பிரிட்டிஷார்கள் பயங்கர கோபத்தில் இருந்து யார் பத்திரிக்கை எழுதக்கூடாது, யார் யார் எங்கெங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்கு உளவாளிகளை அதிகமாக ஏற்படுத்தி ரொம்ப பயங்கர கட்டுப்பாடோட கண்காணித்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாரதியார் என்ன செய்யறதுன்னு தெரியல, பத்திரிக்கை எதுவும் எழுத முடியாது, சரி பத்திரிக்கை இல்லை நம்ம வந்து புத்தகமாக எழுதி வெளியிடலான்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அப்போ தான் 1912 பகவத்கீதையின் தமிழ் மொழிபெயர்ப்பும், அப்புறம் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகிய முக்கியமான நூல்களெல்லாம் அப்போ தான் எழுதினார். அவர் எல்லாத்தையும் அப்போ தான் எழுதினார். ஆனால் எல்லா நூல்களும் அந்த ஆண்டிலே வெளியாகலை. பாஞ்சாலி சபதத்தின் முதல் பாகம் மட்டும்தான் அப்போது வெளியானது. சில நூல்கள்லாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வெளியாகின. தமிழில் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் விறுவிறுப்பாகவும் புலமையுடனும் எழுதக்கூடியவர். த ஃபாக்ஸ் வித் கோல்டன் டைல் என்ற பெயரில் அன்னிபெசன்ட் அம்மையாரின் அரசியலை பற்றி ஒரு கேலி கதையையும் எழுதியிருக்கிறார். அப்புறம் வந்து அவர் எழுதின கவிதையும் அது மட்டும் இல்லாமல் நம்மாழ்வார், ஆண்டாள் அவங்களோட பாசுரங்களையும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். பொலிட்டிக்கல் எவல்யூஷன் இன் த மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற கட்டுரையையும் பாரதி வந்து ஆங்கிலத்தில் எழுதி பிரசுரம் பண்ணியிருக்காரு. புதுவையில் இருந்தபோது தான் குடும்பம் வந்து வறுமையில் தாண்டவமாடிய நிலையில் கூட சமைப்பதற்கு வச்சிருந்த அரிசியெல்லாம் எடுத்து குருவிகளுக்கு தீனியாக போட்ட கதையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லை, திருவல்லிக்கேணிலையும் இந்த மாதிரி நடந்திருக்கு. 1918 வரை புதுச்சேரியில் இருந்த பாரதிக்கு அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சலிச்சு போயிடுச்சு. வறுமையிலையும் அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்தது அவரால் சகிச்சிக்கவே முடியாமல் மறுபடியும் சென்னைக்கு போகலான்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் இருந்தார். இந்த டைமில் தான் மனைவியோட வெளியே வந்திருந்தப்ப பிரிட்டிஷ் அரசு அவரை கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சு திருப்பாதி புலியூர் காவல் நிலையத்தில் கொண்டு போயிட்டாங்க. பிறகு கிளை சிறையில் அடைக்கப்பட்டு 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டு
அடுத்த மாதம் டிசம்பர் மாதத்தில் வந்து வெளியே வந்துட்டார். அவங்க 4 வருஷம் புதுச்சேரியிலே இருந்துட்டு அதுக்கப்புறமா புதுச்சேரியிலேருந்து வெளியேறி பாரதி வந்து தன் மனைவியின் சொந்த ஊரான கடையத்தில் போய் சில காலம் அங்கே தங்கி இருந்தாங்க. அங்கே இருந்தபோது நிறைய பேர்கிட்ட நிதி திரட்டி தன்னோட புத்தகங்களை எல்லாம் பதிப்பிக்க திட்டமிட்டார். ஆனால் அது நடக்கவே இல்லை அவருக்கு. 1920ஆம் ஆண்டு ஒரு கடையத்தில் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்து பாரதியோட குடும்பமும் மீண்டும் சென்னைக்கே வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து சுதேசமித்திரன் அலுவலகத்தில் உதவி ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் பாரதி. இந்த சென்னைக்கு வந்த அவர் வந்து துளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் உள்ள வீட்டில் தான் வசித்துட்டு வந்தார். திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு அவர் டெய்லி போயிட்டு வர்றது வழக்கம். போய் சாமி மட்டும் கும்பிடாம அங்கே உள்ள யானைக்கு வந்து பழம் கொடுக்கறது அவர் வழக்கமாகவே வச்சுருந்தாரு. இப்படி ஒரு நாள் வந்து அந்த யானைக்கு வந்து பழம் கொடுக்கும்போது தான் அந்த யானைக்கு மதம் பிடிச்சு அவரை தூக்கி வீசி எறிஞ்சது. அவர் தூக்கி வீசி எறியப்பட்டதில் தான் உடல் நலம் பாதிக்கப்பட்டார். அப்புறம் வந்து அவர் வந்து ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். ஜூன் மாதத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு. 1921 செப்டம்பரில் வந்து பாரதிக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 1ஆம் தேதியிலிருந்து சுதேசமித்திரன் அலுவலகத்தில் விடுப்பில் இருந்தார். செப்டம்பர் 11ஆம் தேதி மாலையில் நிலைமை ரொம்ப மோசமடைந்து செப்டம்பர் 12, 1921 அதிகாலையில் வந்து பாரதியார் உயிரிழந்தார். இறந்ததுக்கு அப்புறமா பாரதியோட பாடல்களை நாட்டுடைமையாக்க கோரிக்கைகள் நிறைய எழுந்தன. அதன் பின்னணியில் 1949 அப்போதைய முதல்வர் ஓமந்தூரார் பி. ராமசாமி ரெட்டியாரால் நாட்டுடைமையாக்கப்பட்டது பாரதியோட பாடல்கள். 1960 வந்து பாரதியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு நடுவண் அரசு அவரை சிறப்பித்தது. அதுக்கப்புறம் எட்டயபுரத்தில் உள்ள வீடையும் திருவல்லிக்கேணியில் உள்ள வீட்டையும் பாரதியார் வாழ்ந்த 2 வீடுகளையுமே கவர்மெண்ட் எடுத்து அதை வந்து பாதுகாத்து வருகிறது. இப்போ பாரதியாரோட குடும்பத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பாரதியாரோட மனைவி பெயர் செல்லம்மாள். பாரதியாருக்கு 2 பெண் குழந்தைகள், தங்கம்மாள் அண்ட் சகுந்தலா. பாரதியார் பிறந்த தேதி 11/12/1882, மறைந்த ஆண்டு 11/9/1921. பிறந்த மாவட்டம் தூத்துக்குடி, பிறந்த ஊர் எட்டயபுரம். அடுத்த வீடியோவில் வந்து பாரதியாரோட அடைமொழிகள், அவரோட படைப்புகள் மற்றும் மற்ற கவிஞர்கள்லாம் பாரதியாரை எப்படி வந்து பாராட்டியிருக்காங்கன்றதையும் நம்ம அந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் மிக முக்கியமான தகவல்கள்லாம் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.